பொருளாதார மேதை, செட்டிநாட்டு ராசா என்றெல்லாம் சொல்லப்படுவர் தான் ப. சிதம்பரம் அவர்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர், முன்னாள் ஒன்றிய அமைச்சர். அண்மையில் இவர் ஒரு தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் பேட்டி எடுப்பவர் கேட்கிறார், தாவேகா கட்சியினர் செய்வது பேர அரசியல் அல்லவா, குதிரை பேரம் அல்லவா, அதிமுக எம்எல்ஏக்களுக்கெல்லாம் இழுக்கிறார்களே என்றெல்லாம் கேட்கும் பொழுது, நடப்பது குதிரை பேரமா என்று எனக்கு தெரியாது என்றே சாதிக்கிறார் திரு ப. சிதம்பரம் அவர்கள். அரசியலில் பழம் தின்று கொட்டை போட்டவர் தான் திரு ப. சிதம்பரம் அவர்கள். வங்காளத்தில் மமதா பானர்ஜியுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கும் பிஜேபி கட்சியினை பற்றி குறை சொல்ல இவர்களுக்கு முடிகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தாவேகா, அதிமுக என்ற கட்சியினுடைய எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது என்பது பெரிதாக தெரியவில்லை. இதற்கு காரணம் என்று நமக்கு புரியவில்லை. மேலும் இந்த மாமேதை, பொருளாதார மேதை கூறுகிறார், பெருந்தலைவர் காமராஜர் தோற்ற பொழுது அறிஞர் அண்ணா எப்படி வருத்தப்பட்டாரோ அதுபோலவே குளத்தூரில் திரு மு.க. ஸ்டாலின் தோற்றிருக்கும் பொழுது திரு விஜயும் வருத்தப்படுவார் என்று கூறுகிறார். அண்ணாவுடைய நற்பண்புகளோடு திரு விஜயனுடைய பண்பை ஒப்பிடுவது என்பது ஒரு கேலிக்குரிய விஷயம் அல்ல, ஒரு கேலிக்கூத்தான விஷயமாகும். என்னமோ இவர் விஜயனுடைய ஆள் மனதில் பூந்து அவருடைய எண்ணங்களெல்லாம் கண்டுபிடித்து கூறுவதைப் போல கூறுகிறார். இல்லது எனில் ஒருவேளை திரு விஜய் அவர்களே இதை பற்றி திரு ப. சிதம்பரம் இடமெடுத்து கூறினாரா என்று நமக்கு புரியவில்லை, தெரியவில்லை. பொது உடைமைவாதிகள், அவருடைய கட்சி சிபிஐ, சிபிஎம் எல்லாம் 2 நாட்கள் 3 நாட்கள் கழித்து தாவேகாவுக்கு ஆதரவு தந்தன. 5-6 நாட்கள் கழித்து விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு கொடுத்தன, அமைச்சர் சபையிலையும் பங்கெடுத்தன. ஆனால் நாங்கள் முதல் நாளே சென்று விட்டோம் என்று கூறுகிறார். அதாவது காங்கிரஸ் கட்சியானது முதல் நாளே சென்று தாவேகாவுடன் கூட்டணி செய்து கொண்டது, மந்திரி சபையில் இடம் பெற்றது என்று கூறுகிறார். முதல் நாளே அவர் போகவில்லை. ராவோடு ராவாக தேர்தல் முடிவு வந்தவுடனேயே முதல் நாள் இரவோடு இரவாக திமுக கட்சியிலிருந்து கலந்து கொண்டு, கூட்டணியிலிருந்து கலந்து கொண்டு இரவோடு இரவாக மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு ஓடி போனவர்கள் தான் இந்த காங்கிரஸ் கட்சியினர். இவர்களுக்கு பிஜேபி போன்றவே ஒரு எண்ணம் உள்ளது. திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தமிழகத்தை அமைக்க வேண்டும் என்ற முடிவில் பிஜேபியுடன் இவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் ஒத்தே போகிறார்கள், மனதளவில், செயலளவில். இதற்கெல்லாம் காரணம் யார் என்றால் நயவஞ்சகன் திரு ராகுல் காந்தி அவர்களே ஆவார். திரு ப. சிதம்பரம் அவர்கள் இதுவரை தரமான பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அண்மையில் கொடுத்த ஒரே ஒரு பேட்டி தான் தரமற்றதாக இருக்கிறது. இந்த மாதிரி பேட்டியை நாம் அவரிடமிருந்து எதிர்பார்க்கவில்லை. வருத்தம்தான், வேதனை தான்.